ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இருக்கிற இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றி தாங்க. அதுவும் காட்டாங்குளத்தூரில் இருக்கிற மெயின் கேம்பஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். காட்டாங்குளத்தூரில் வந்து 2 காலேஜில் படிக்கலாம். ஒன்று வந்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், இது நீங்கள் நல்ல மார்க் எடுத்து கவுன்சிலிங்கில் போய் சேரலாம். இன்னொன்று வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, இங்கே நீங்கள் சேரணுன்னா எஸ்ஆர்எம் ஜேஇஇ எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எஸ்ஆர்எம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் நம்ம ஜாயின் பண்ணுறது தான். ஸோ எஸ்ஆர்எம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனுங்க. பட் இந்த காலேஜ் பற்றின மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே வந்து அகடமிக் ப்ரெஷர் அந்தளவுக்கு இருக்காது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் அஸ் அ பேரண்ட்டாக மிக்ஸ்டு ரிவ்யூ நம்ம என்ன கன்சிடர் பண்ணோன்னா, அங்கே நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்குங்க. ஸோ பசங்க ஈஸியாக வந்து போய் டைவர்ட் ஆகி படிக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் எங்கே போனாலும் படிப்பேன், எனக்கு ஸ்டடீஸ் முக்கியம், நல்ல ப்ளேஸ் ஆகும்னு கான்ஃபிடென்ட்டாக மைண்ட் செட் வச்சுருந்தாங்கன்னா தாராளமாக இங்கே சேர்க்கலாம். பசங்களோட மைண்ட் செட் வச்சு இங்கே சேர்க்குறத பார்த்துக்கோங்க. அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் பசங்க கையில் தான் இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோவில் எஸ்ஆர்எம்மில் என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் தராங்க, பிளேஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இவங்க எதில் இருக்கிறாங்க, அதே மாதிரி மெயினாக ஃபீஸ் டீட்டெயில், உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஃபீஸ் டீட்டெயில் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா நான் கால் பண்ணி பேசினேன். அவங்க எனக்கு சொன்ன ஃபீஸ் டீட்டெயிலை உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எஸ்ஆர்எம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸும் ஃபுல்லாக நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒய் ஐ ஷுட் சூஸ் எஸ்ஆர்எம். ஸோ எஸ்ஆர்எம்மில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து சென்ட்ரலைஸ்ட் அகாடமிக் எக்கோ சிஸ்டம் இருக்குது. அதாவது இது யூனிவர்சிட்டிங்கிறதுனால அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், மெடிக்கல், லா அண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது ஒரு ஹப் ஃபார் ஹை பேயிங் ரெக்ரூட்டர்ஸ். ஹை சேலரி கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாமே வந்து எஸ்ஆர்எம்க்கு நிறைய பேர் வர்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபார்ச்சூன் கம்பெனிஸில் 500 ரெக்ரூட்டர்ஸ் வந்து எஸ்ஆர்எம் வர்றாங்க. எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்க்கு. அதே மாதிரி இங்கே இண்டஸ்ட்ரி அலைன்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் இருக்குது, சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமும் நிறைய பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியோட கனெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்கிறனால அவங்களால ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு நல்லா அனுப்ப முடியுது, லைவ் ப்ராஜெக்ட் பண்ண முடியுது, ஹேண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இருக்குது. அதே மாதிரி இவங்க 100+ ஆக்டிவ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியோடையும் இருக்குது, குளோபல் யூனிவர்சிட்டிஸோடும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே 20 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. அட்வான்ஸ்டு ரிசர்ச் லேப், இன்னோவேஷன் சென்டர்னு கேம்பஸ்லேயே நிறைய இருக்குதுங்க. அதே மாதிரி இவங்களோட அலுமினி நெட்வொர்க் வந்து வேர்ல்டு வைடாக 50,000+ இருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம்மில் வந்து நீங்கள் ட்வின்னிங் டிகிரியும் எடுத்துக்கலாம், டியூவல் டிகிரியும் எடுத்துக்கலாம், செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராமும் எடுத்துக்கலாம். இது வந்து நான் விஐடிலையும் சொல்லியிருக்கேன், சவிதா இதுலேயும் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு டிகிரி படிக்கும்போது இன்னொன்று படிச்சுக்கலாம், இல்லை இங்கே 2 இயர்ஸ் இங்கே படிச்சிங்கன்னா 2 இயர்ஸ் ஃபாரின்லேயும் படிச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்கீமும் எஸ்ஆர்எம்மில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு பார்க்கலாம். கரண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, அதாவது அஸ் ஆன் ஜனவரி 2026 படி இவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு நான் கொடுத்துருக்கேன். அரவுண்ட் 1446+ ஜாப் ரோல்ஸ்க்கு இவங்க ப்ளேஸ் ஆகிருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆனது வந்து 10,190+ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அதில் ஹையஸ்ட் பே ஆஃபர் வாங்கினது 4,207+ ஸ்டூடெண்ட்ஸ். ஹையஸ்ட் சிடிசி எவ்வளோ வந்திருக்குன்னா 65 LPA. ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 6.5 LPA. இது இந்த வருஷத்தோட ரெக்கார்டு. நம்ம 2024 எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ அங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு பார்த்தீங்கன்னா 6,289+. எவ்வளோ கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்கன்னா 608. இவங்க வெப்சைட்லேயே 2023 எவ்வளோ பிளேஸ்மெண்ட், 22 எவ்வளோ பிளேஸ்மெண்ட்டுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையுமே ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். பிளேஸ்மெண்ட் ஹைலைட் என்னென்னா, இவங்க டாப் எம்என்சிஸ் அண்டு வேர்ல்டு வைட் இருக்கிற 500 ஃபார்ச்சூன் கம்பெனிஸை ரெக்ரூட்டராக கொண்டு வராங்க. இதில் மெயினாக சிஎஸ்சி, ஐடி, கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே நிறைய மல்டிபிள் ஆஃபர்ஸ் தராங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே 3-4 கம்பெனிலேருந்து ஆஃபர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே டெடிக்கேட்டட் கேரியர் டெவலப்மெண்ட்டும் பிளேஸ்மெண்ட் செல்லும் இருக்குங்க. நான் இப்போ இங்கே அட்மிஷன் எடுக்கணும்னா நாம் என்ன பண்ணணும்னா எஸ்ஆர்எம் ஜேஇஇ எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் மோடு தான்.
எம்சிக்யூஸ் தான் கேட்பாங்க. எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா 2 hours 30 minutes. கொஷின்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். இது நம்ம வீட்டிலையே இருந்து எடுத்துக்கலாம். நம்ம வெளியே எக்ஸாம் சென்டர் எங்கேயும் போய் இந்த எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த எக்ஸாம் எழுத எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னா, ஒன்று நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும். ஐ மீன் லாஸ்ட் இயர் பேட்சாக இருக்கலாம். இல்லாட்டினா இப்போ கரண்ட்டாக 12th படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் இந்த எக்ஸாம் நம்ம எடுக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்னு பார்ப்பாங்க கட் ஆஃபு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ் கம்பல்சரியாக வச்சுக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோடெக்னாலஜி, சிஎஸ் இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் சரி. ஸோ இதில் எந்த சப்ஜெக்ட் ஹையஸ்ட் மார்க் இருக்கோ பார்த்துக்குவாங்க. இப்போ நான் சொன்ன அந்த ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லை பயாலஜி, பயோடெக்னாலஜி, சிஎஸ்சில் நீங்கள் உங்கள் போர்டு எக்ஸாமில் 60% கண்டிப்பாக மார்க் எடுத்துருக்கணும். அதே மாதிரி இவங்க எக்ஸாம் வந்து 3 ஃபேஸாக நடத்துகிறாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1 ஏப்ரல், ஃபேஸ் 2 ஜூன், ஃபேஸ் 3 ஜூலை இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் JEE எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ரேங்க் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் கிடையாது. இது எஸ்ஆர்எம் நடத்துகிற தனியாக ஒரு கவுன்சிலிங். அதிலிருந்து நமக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிரும். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் இல்லை நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் விஐடிக்கு நான் போடும்போது நோ நெகட்டிவ் மார்க்குன்னு கொஞ்சம் நான் சொல்லிட்டேன். பட் நெகட்டிவ் மார்க் இருக்குது. இப்போ எஸ்ஆர்எம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் 130 கொஷின் கேட்பாங்க. ஃபிசிக்ஸ் 35, கெமிஸ்ட்ரி 35, மேக்ஸ் ஆர் பயாலஜி 40, இங்கிலீஷ் 10, ஆப்டிடியூட் 10 கொஷின். இது கம்பைண்டாக கிளாஸ் 11 and 12 வரும். ஒரு கிளாஸ் 12 ஒரு 60%னா கிளாஸ் 11 ஒரு 40% அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை சில நேரம் 50-50 வரும். ஸோ இங்கே மார்க்கிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கும் 1 மார்க் கரெக்டு, நோ நெகட்டிவ் மார்க். இங்கே நெகட்டிவ் மார்க் வராதுங்க. இங்கே நீங்கள் சிஎஸ்சி கோர் இல்லாட்டினா ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு 4,75,000 வரும். இல்லை நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்சிலேயே ஒரு சைபர் செக்யூரிட்டி, ஏஐ, டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் எடுத்திங்கன்னா உங்கள் ஃபீஸ் 4,25,000 வரும். இல்லை நீங்கள் இசி, EEE, மெக்கானிக், கெமிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி, மெடிக்கல் எடுத்திங்கன்னா 2,75,000 வரும். இதுவுமே என்ன சொன்னாங்கன்னா நம்ம நல்ல ரேங்க் எடுத்துட்டோம்னா ரேங்க் ஏற்ற மாதிரி 100%, 75%, 50%, 25%ன்னு நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க சான்ஸ் இருக்குங்க. ஸோ இது ஹை அண்ட் ஃபீஸ் வந்து சிஎஸ்சிக்கு 4,75,000. நம்ம எடுக்கிற ரேங்க் பொறுத்து நம்ம 2 lakhலையும் கம்ப்ளீட் பண்ணலாம், ஃப்ரீயாகவும் படிக்கலாம், இல்லை 3 lakh ப்ளஸ்லேயும் படிக்கலாம். அது நம்ம போடுற எஃபோர்ட்டும் அந்த மார்க் வச்சு தான் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாங்க இவங்க NIRF ரேங்கிங் வந்து 14th இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணதை நான் காமிக்கிறேன். SRM EEE 2026ங்கிறத எடுங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்னில் SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்களோட வெப்சைட்குள்ளே தான் நம்ம போய் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். நேம் கேட்குறாங்க, இமெயில் ஐடி, மொபைல், இதை 3 நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஃபேக்கல்ட்டி காலேஜ்னால் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் என்ன டிகிரி, பிடெக். அவங்க கொடுக்குற எல்லாமே பிடெக் தான். ஸோ செலக்ட் ப்ரோக்ராம் அப்படியே உங்களுக்கு நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக எது எடுக்க போகிறீங்கன்னு பசங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டருக்கு ஒரு தனி டிகிரியை கொண்டு வந்துட்டாங்க. ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், சாஃப்ட்வேர், ப்ராடக்ட் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதுதான் நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். கீழே வேறு என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இசிஇ, சிஎஸ்பிஎஸ், EEE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், நானோ டெக்னாலஜி, ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், ஏஐ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எம்டெக் இருக்குது, இப்போதைக்கு இது வேண்டாம். பயோடெக்னாலஜி இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன் ரீஜெனரேட்டிவ் மெடிசின், சிவில் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சிவில் இன்ஜினியரிங்லேயுமே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் ஸ்பெஷலைசேஷன் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு சிஎஸ்சிலேயே நிறைய பிக் டேட்டா அனாலிசிஸ், ஏஐஎம்எல், பிளாக் செயின், க்ளவுட் கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, கேமிங் டெக்னாலஜி, ஐஓடி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்குன்னு தனியாக ஸ்பெஷலைசேஷன், ஐடி, சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம். இதெல்லாம் வந்து இசிஇயில் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்,
இசிஇ டேட்டா சயின்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ். அப்பா நிறைய கோர்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு ஸ்பெஷலைசேஷனுங்க, ஏஎம்எல், மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ், ட்ரிபிள்இ இன் ரெனியூவபிள் எனர்ஜி, இசிஇ இன் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் robotics and automation, mechanical in additive manufacturing, civil in computer aided and structural engineering, CSE in distributed cloud computing, data science and AI, cloud engineering and DevOps எல்லாம் சேர்ந்து வந்துடுது. Then MTech, biomedical engineering in machine intelligence, biotechnology in food technology, CSE in data science, electronics engineering in VLSI design and technology, mechanical in automation and robotics, biotechnology in computational biology, CSE in medical engineering. அப்பா ஓகே, இப்போ நம்ம இதில் செலக்ட் பண்ணுற போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான். Apply now. Thank you for registration with SRM group of institutions. We have sent you a verification link at அந்த email ID போட்டிருக்காங்க. Kindly click the link to complete the verification process. ஸோ மெயில் செக் பண்ண மெயில் வந்திருக்குதுங்க. இந்த மெயிலில் மெயினாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி நம்ம கொடுத்தது, பாஸ்வேர்டு வந்திருக்கு. அதை காப்பி பண்ணி இந்த லாகின்ல போட்டால் தான் டேஷ்போர்டுக்கே நம்மளால் போக முடியுங்க. பார்த்திங்கன்னா எல்லா ஃபேஸஸோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. பிடெக் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 3 இதுக்குமே கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸுக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 1400 தான். அதே மாதிரி வந்து டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் 3ல மட்டும் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, த அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் இன் ஃபேஸ் 3 மே சப்ஜெக்ட் டு சேஞ்ச் டிபெண்டிங் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் அக்ராஸ் தி கேம்பஸஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ல கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் ரிமைனிங் சீட் இருந்தால் மட்டும்தான் ஃபேஸ் 3க்கு வரும். இப்போ சிஎஸ்சி வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2லேயே முடிஞ்சிருச்சுன்னா ஃபேஸ் 3க்கு வராது. ஸோ யாராவது எஸ்ஆர்எம்ல சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் 3க்கு வெயிட் பண்ணாதீங்க. ஃபேஸ் 1 ஏப்ரல், ஃபேஸ் 2 ஜூன் இதிலையே வந்து நீங்கள் எழுதி உள்ளே என்ட்ராக பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே அப்ளை நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, நான் அதை வச்சு போகிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் அதாவது 12th ஸ்டாண்டர்டில் 60% எடுத்துருக்கணும் 3 சப்ஜெக்டில். 3 சப்ஜெக்ட்டுன்னு எதை கவுண்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபிசிக்ஸ் கம்பல்சரி, மேக்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி இல்லை சிஎஸ், பயோடெக்னாலஜி, பயாலஜி, ஐடி, ஐபி, இன்ஜினியரிங், கிராஃபிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை 60%. ஸோ எந்த மார்க் வந்து ஹையராக இருக்கோ அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஃபீல்டில் அந்த ரெட் கலரில் அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை மேண்டேட்ரி டு பி ஃபில்டு. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். அதோட டைமென்ஷன் வந்து 200 to 230 பிக்சல் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 140 to 60 பிக்சல்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து அதை நான் லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சைஸ் வந்து இதில் ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃப்யூச்சர் கம்யூனிகேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மள ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி இந்தியன். ஹேவ் யூ ஸ்டடிட் ஃப்ரம் இந்தியா? எஸ். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அண்ட் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் ப்ரிஃபரன்ஸ் ஆர் டெண்டன்டிவ் அண்ட் கேன் பி சேஞ்ச் டூரிங் தி கவுன்சிலிங். கவுன்சிலிங்கில் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேம்பஸ் 1 ப்ரிஃபரன்ஸ், எங்களுக்கு மெயின் கேம்பஸ் மட்டும்தான் வேணும், காட்டாங்குளத்தூர் மட்டும்தான் வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். கேம்பஸ் 2 ப்ரிஃபரன்ஸும் எங்களுக்கு கேடிஆர் தான். கேம்பஸ் 3 ப்ரிஃபரன்ஸும் மெயின் கேம்பஸ் தான். இந்த கேம்பஸ் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராம் ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும். ஸோ நான் 3லேயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ப்ரோக்ராம் ப்ரிஃபரன்ஸ் 1, 2, 3ன்னு ஆர்டரில் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கலாம். அதுலேயுமே ஸ்பெஷலைசேஷன் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. எங்களுக்கு சிஎஸ்சி தான் வேணும்.
ஸ்பெஷலைசேஷன் ப்ரிஃபரன்ஸ் 2 இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் வந்து மேண்டேட்ரி ஃபீல்டுன்னு அந்த மார்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்பெஷலைசேஷன் 2க்கு 3க்கு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சேஃபர் சைடுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏஐஎம்எல். அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து டெவாப்ஸ் இல்லாட்டினா க்ளவுட் கம்ப்யூட்டிங். இந்த ரெண்டில் தான் ஏதாவது யோசிக்கலான்னு பார்க்குறோம். என்ன போடலாம்? ப்ரிஃபரன்ஸ் 2க்கு டெவாப்ஸா, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கா, பிக் டேட்டா அனாலிசிஸா, டேட்டா சயின்ஸா? இந்த இதுக்கு மட்டும் என்னன்னு சொல்லி அதான் ஏஎம்எல் தான் சொன்னோம். அது செகண்ட், இதுக்கு தேர்டுக்கு இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அது போட்டுருங்க. அதே போட்டுருமா? ஸோ தேர்ட் என்ன போடுறோம்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் தி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதை ரீட் பண்ண அக்ரி. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நேம் அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க, ஃபோன் நம்பரும் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்களே இதை வாட்ஸ்அப், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அல்டர்னேட் இமெயில் ஐடி, பேரண்ட், கார்டியன், இது அப்படியே வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் தான். ஸோ நம்ம இதில் டைப் ஸோ அடுத்து பேரண்ட்டாக கார்டியனாக கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போதைக்கு வந்து நான் மதர்னே கொடுக்குறேன். அதுக்கு மதர் நேம், மதர் டைட்டில், மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கரண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 12th அப்பியரிங், நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் என்ன போர்டு, சிபிஎஸ்சி, மார்க்கிங் ஸ்கீம், பர்சன்டேஜ் update, year of passing 2024. அடுத்தவங்க வந்து 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருந்தாங்க. நம்ம 10th மார்க் ஷீட் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க, ரெகுலர்னு போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம 11க்கும் 12க்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து ஸ்கூலோட அட்ரஸ் கேட்டிருந்தாங்க, அதுவும் கொடுத்தாச்சு. அப்லோடு ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஃபோட்டோகிராஃப். ஸோ சூஸ் ஃபைல். நான் ஏற்கனவே இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஓப்பன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சூஸ் ஃபைல், சிக்னேச்சர் வந்துருச்சு. பேமெண்ட் பேஜ் போகுது. பேமெண்ட் பேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா ரிவ்யூ யுவர் பேமெண்ட் டீட்டெயில், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1400, மேக் பேமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூபிஐயில் பே பண்ணலாம், கார்டு, வேலெட்டு, நெட் பேங்கிங். நான் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. தேங்க்யூ, யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். அப்ளிகேஷன் நம்பர், பேமெண்ட் ஐடி, பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட், பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ மென்ஷன் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பிரிண்டட் above ஃபார் ஈஸி ரிட்ரைவல் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது என்ன பண்ணலான்னு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு ஒரு மெசேஜும் அனுப்பிச்சிட்டாங்க. காலேஜ் சைட்லேருந்து ஒரு மெசேஜும் நமக்கு இதை அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஏப்ரலில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்தோடனே நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். அதே மாதிரி கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, என்ன ரேங்க் எடுத்திருக்கான், அங்கே காலேஜில் வந்து செலக்ட் ஆகிட்டானா, அப்படி செலக்ட் ஆகிட்டானா கவுன்சிலிங்கில் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குது, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Stay tuned. Thank you.